நாம் பேரன்பு கொண்டு நேசிக்கும் பெரிதும் போற்றுதலுக்குரிய நமது தாத்தா காகிதமில்லைத் கண்ணியமிக்க காகிதமில்லைத் அவர்களுடைய 130வது பிறந்த நாள் 1896 திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த மாண்புமிகு நமது தாத்தா அவர்களுடைய அகவை தினத்தை அனைவரும் உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றி வணங்குவோம். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. அதாவது முதல் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று போகும் பொழுது அங்கே பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எந்த மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருந்தபோது தாத்தா அவர்கள் ஒலி எழுப்பினார். தமிழ் மொழிதான் கொண்டு வர வேண்டும், உலகத்திலேயே மிக மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி, அறம் சார்ந்த மொழி, உலகத்திற்கே அறிவை புகுட்டிய மொழி, அறம் சொன்ன மொழி இந்த நமது தாய்மொழி தமிழ்தான், அந்த மொழியை தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று குரல் எழுப்பினார். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கேள்வி கேட்கிறார். ஏங்க சாஹிப் முகமது சாஹிப் இஸ்மாயில் அவர்களே, நீங்கள் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர், நீங்கள் ஹிந்தி மொழியவோ அதனுடைய கிளை மொழி உருது மொழியவோ இந்த நாட்டின் இருக்க ஆட்சி மொழியோ கொண்டு வர சொல்லுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தாத்தா அவர்கள் பதில் கொடுக்குறார். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இட் நாட் ரிலீஜன் இஸ் எ ரெவல்யூஷன். நமது அப்பா பழனி பாபா அவர்கள் சொன்னது. நான் இங்கே தான் இருந்தேன், நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இழிநிலையை போக்குவதற்காக, இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக நான் ஏற்றுக்கொண்ட ஒரு புனித மார்க்கம்தான் இந்த இஸ்லாம். அதாவது ஒரு மதம் என்பது சகோதரத்தை வளர்த்துவதற்கும் சமத்துவத்தை வளர்த்துவதற்கும் தீண்டாமையை போக்குவதற்கும் உருவாக்கக்கூடியது தான் மதம் என்பது. மதம் என்பது மிக மிக ஒரு புனிதமானது. அந்த மதத்தை தான் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் புனிதமாக நேசிக்கிறேன். அதாவது டிஎன்பிசியில் தாத்தாவை பற்றி அடிக்கடி கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், நம்ம தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லைத்து, கண்ணியம் மிக மிக கண்ணியம் தவறாத ஒரு தலைவன். அதனால தான் அதாவது இஸ்மாயில் என்றால் காகிதம் இல்லைத்து என்றால், காகிதம் இல்லத்து என்றால் புனித தலைவர்னு அர்த்தம். காகிதம் இல்லத்துங்கிறது உருது பெயர். தமிழ் அதனுடைய அர்த்தம் என்ன, காகிதம் இல்லத்துக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா புனித தலைவர், புனித நேர்மையான தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அதனால தான் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்துன்னு சொல்லி சொன்னாங்க தமிழில். இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் அப்படின்னா புனித தலைவர்னு அர்த்தம். புனிதம் இஸ்மாயில் அப்படின்னா முகமது இஸ்மாயில் அப்படின்னா இஸ்மாயிலுங்கிறது புனிதம் என்ற அர்த்தம். இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறது. தாத்தானுடைய இப்போ கூட குரூப் ஒன்று எழுதிட்டு வந்தேன், ஏப்ரல் மாதத்தில் எழுதிட்டு வந்தால் தாத்தாவை பற்றி கேட்டிருப்பாங்க. இஸ்மாயில் பற்றி ஒரு குறிப்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது தாத்தாவை பற்றி கேள்வி கேட்காத குரூப் 2 கேள்வி வினாத்தாள்களே கிடையாது. ஆமாம், நம்ம பார்த்துருப்போம், ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் தெரியும். நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து புனித தலைவர் அவர்களுடைய 130வது பிறந்த தினத்தை அனைவரும் போற்றி வணங்குவோம். நன்றி.